சக்கரை இந்தடா கேக்கு. ஏய் பாக்ஸா வந்துட்டு கொண்டு போய் கொடுக்குற, கொண்டு போய் வாஷ் பேஷனில் வை. இதில் கேக் இருக்கு, காக்கறதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். காக்கறதுக்காக எடுத்து வந்திருக்கியா? உனக்கு நான் 2 தானே கொடுத்தேன் நான். என்னால் சாப்பிட முடியல, அதனால நான் ஒன்று வச்சிட்டேன். அப்போ சின்ன சின்னதாக இருக்குது, இது கூட திங்க முடியாதனால வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதான் இப்போ இப்படிக்காக தூக்கிட்டியாத, வயிறு ஃபுல்லாலாம் ஆகாது. இது சாப்பிட்டாலும் ஸ்நாக்ஸ் தானே இது. அப்படிலாம் இல்லையே, கேக்கு நீ சாப்பிட்ருக்கியா? அவ்வளோ கேக்கு திங்க முடியலன்னா பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தின்னுட்டாங்க. அவங்களாலே முடியல, அவங்களுக்கே வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இதை எடுத்து நீனும் தின்னுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இவனுக்கு கொண்டு வர அப்படின்னா இவனுக்கு பத்திரமா மூட்டை கட்டி கொண்டு வர. அப்படிலாம் இல்ல, எனக்கு என்ன நான் அவனுக்கு கொடுப்பேனா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் 10 இருக்குமா, அத்துனோன்னு இருக்கு. அதை வந்து நீனும் தின்னு பக்கம் எல்லாரும் கிள்ளி கொடுத்துட்டு இது இப்படி இவ்வளவு பெருசா மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டு இருக்க. இது கிரீம் உள்ளது. அப்புறம் எனக்கு பசிக்குதா, நீ ஃபர்ஸ்ட் கொடு. அவனுக்கு என்னமா தின்னு விட்டு ஆஸ்பத்திரியாவும் மருந்து ஊத்துறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, குடு குடு. திங்க கூடாது, அவன் நல்லது செய்யல உனக்கு. பாசம் காமிக்கிற டாக்டரை பாரு, அம்மா உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேக்கு கொடுக்க சொல்றா உனக்கு. எதுக்கு அடிக்கிற? உனக்கு என்ன சொல்லிருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் மேல கோவத்தை உன்கிட்ட காமிக்கிறது, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. சீக்கிரம் கேளு அம்மாட்ட கேளு அம்மா, கேக்க குடுமா கேளு. சாப்பிடக்கூடாதுப்பா. அப்பா அன்னைக்கு அப்பா வாங்கினாங்களே, பர்த்டேக்கு வாங்கினாங்களே, அந்த கேக் நமக்கு தரேன், நானு வாங்கிட்டு வர சொல்லி தரேன். அது வேண்டாம், இந்த கேக்க கேளு. கிரீம் உள்ளது கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். கொஞ்சோண்டு கூட கிரீம் இல்லாத பக்கமா எடுத்து கேக்குற கேளுடா. கேளு. இல்லாட்டி அராசகம் பண்ணுவோம் நாங்க. ஒரு கேக்குக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒண்ணும் பண்ணாங்க, கிரீம் இல்லாம நான் எப்படி எடுக்கிறது இத? கையால. இனிமே எடுத்துட்டு வராத, உனக்கு நித்தமும் போராட்டமா. வேண்டாமா, எடுத்துட்டு வரணுமா? பாவம் சின்ன பட்னியா கிடக்குறான் அவன். நீ கொண்டு வந்து ஊட்டி அவனை வளர்க்க போற. ஆமா, அவன் பட்டினியா தான் கிடக்குறான். நீ எங்கேயாவது சோறு போடுறியா? பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, கொடுக்கலாம்ல அவங்களுக்கு எல்லாம். அதுக்காக 2 வைக்கிறது. நீ 1 சாப்பிட்டு புடுங்குவாங்க உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்ன செய்வோம், 2 வைக்கிறது. அவங்க எல்லாம் என் முஸ்லீம் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வர பிரியாணி தான் திம்பாங்க, இதெல்லாம் திங்க மாட்டாங்க. கேக்குனா எல்லாருக்குமே பிடிக்கும் பாப்பா. குடுத்தியா இல்லையா உன்னோடதுல? அதெல்லாம் கொடுத்துட்டேன். குடுத்தி இல்ல, அப்ப இதையும் கொடுத்துருந்துக்கலாம்ல. அப்ப நிறைய தின்னுருப்பாங்க. அவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அவங்க பிரியாணி திங்க போயிட்டாங்க. இன்னைக்கு இது உனக்குன்னு இருந்திருக்கு. ஆனா நீ கிரீம் கேக்கு இவ்வளவு சாப்பிட முடியாது. அம்மா கிரீம் இல்லாம எடுத்துறேன், ஓடி போயிடு. அதோட அத்தோட ஓடி கேள்றா, எல்லாத்தையும் கேள்றா, மொத்தத்தையும் கேள்றா. கொடுப்பாங்க, நினைச்சுக்கிட்டே இரு. இல்லாட்டி நான் அப்புறமா தரேன்டா உனக்கு. வாங்கி கொடுத்தாதானே உனக்கு. நான் இனிமே நீ எடுத்துட்டு போவ ஸ்நாக்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு பதில் ரெடிமேடா வச்சிருக்க பாரு. நீ பத்தாது, இல்ல முடியாது, அவ்வளவுதான். கிரீம் இருக்கு, இதுக்கு மேல கிரீம் இருக்கு. இதெல்லாம் கடவை கூட பத்தாது. நீ எடுத்து உனக்கு வாங்கி கொடுத்ததுனாலதான் தப்பு தான். நீ வாங்கி அது கிரீம் வச்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. உனக்கு நான் வேற வாங்கி தரேன். அப்பா நான் சாயந்தரம் வாங்கிட்டு சொல்றேன். இது வேண்டாம், இது கிரீம். இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு எடுத்தான கிரீம் ஒட்டிக்கிட்டு வருது. அதுல போ, ஓடிப்போ. போ, ஓடிடு. கொண்டுடும் ஒண்ணு பிச்சு கூட பிச்சு. அவ்வளவுதான், சரியா போச்சு. சாப்பிட்டீல்ல கை கொடு. வேணுங்கிறதுக்காக கை கொடுத்துருக்கான். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டீல. அதோட ஒரு வாட்டி கொடுத்தோம்னா வாங்கினோமா, சரி போதும் சொல்லிட்டு போயிடணும். அதான் நல்ல பிள்ளைகளுக்கு. நான் சப்போர்ட் பண்ணவா? கொடுத்ததெல்லாம் இது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வயிற்றுல இருந்து தொந்தியில பூச்சி வைக்கும். அதெல்லாம் அப்புறமேட்டு பாத்துக்கலாம். வச்சுக்க, அவ்வளவுதான். பூச்சி வரும். அதெல்லாம் அப்புறமேட்டு பாத்துக்கலாம். கண்ணு வழியா பூச்சி வரும், மூக்கு வழியா பூச்சி வரும். வரப்ப பாத்துக்கலாம் சொல்றா. அவ வாயை மூட சொல்றா. அவளை வாயை மூட சொல்லுங்க யாராவது. அம்மா நசன்னு பண்றதெல்லாம் சேட்டா பேச்ச பாரு. வேணாம்ப்பா, கம்ப்ளைண்ட் பண்றா, அம்மா சோறு போட மாட்டேங்கிறாங்கன்னு. கிளம்புங்க, 2 பேரும் கிளம்புங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல 2 பிள்ளைங்க போகுதுல, வண்டி எடுத்துட்டு அந்த மாதிரி ஓடுங்க. போங்க. ஏமா வர்றாங்க, புறாமாவ